வணக்கம், நான் உங்கள் ஆனந்தி. வெல்கம் டு ஆனந்தி கலர்ஃபுல் வேர்ல்ட். நான் இன்னைக்கு செய்ய போகக்கூடிய ரெசிபி பீனட் குக்கீஸ். அகரோ ஓடிஜியில் தான் இந்த பீனட் குக்கீஸை செய்ய போகிறோம். குக்கீஸ் செய்கிறதுக்கு வறுத்த வேர்க்கடலை 1/4 கப் இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக பிடிச்சி எடுத்துருங்க. 1 கப் வறுத்த வேர்க்கடலை, 1/4 கப் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் எடுத்துருங்க. முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு 1 கப் வறுத்த வேர்க்கடலையை அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. அரைக்கும்போது தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த பீனட் பேஸ்ட்டை வேறொரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். கால் கப் மைதா மாவை ஜல்லடையில் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துருங்க. எந்த ஒரு கட்டியுமே இருக்கக்கூடாது. சுகர் பவுடரையும் இதே மாதிரி ஜல்லடையில் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா உருட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துருங்க. சின்னதாக ஒரு உருண்டை அளவு மாவு எடுத்து நல்லா உருட்டிடலாம். உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டி எடுத்துருங்க. உருட்டினதுக்கப்புறமா இந்த மாதிரி லேசாக அமுக்கி விட்டுருங்க. இந்த உருண்டையை ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த பொடிச்ச வேர்க்கடலையில் இந்த மாதிரி லேசாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி வச்சுருங்க. ஓவனில் வைக்கக்கூடிய ட்ரேயில் பட்டர் பேப்பர் விரித்து இந்த மாதிரி இடைவெளி விட்டு ஒவ்வொரு பிஸ்கட்டையும் தனித்தனியாக வச்சுருங்க. ஓவனை ப்ரீஹீட் பண்ணிடலாம். டெம்பரேச்சர் மோட் 180 டிகிரியில் வச்சுருங்க. ஃபங்க்ஷன் நாபில் டாப் பாட்டமோட செட் பண்ணிடுங்க. ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு 10 நிமிஷம் செட் பண்ணிடுங்க. 10 நிமிஷம் கழிஞ்சதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். ஓவனை திறந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த ட்ரேவை இதில் செட் பண்ணிடலாம். செட் பண்ணும்போது நடுவில் உள்ள ரேக்கில் செட் பண்ணிடுங்க. ஓடிஜி நல்லா ஹீட்டாக இருக்கும், அதனால் பார்த்து கவனமாக உள்ள வைங்க. இனி டோரை க்ளோஸ் பண்ணிடலாம். டைமர் மோடில் 20 நிமிஷத்துக்கு செட் பண்ணி வச்சுருங்க. பிஸ்கெட் வேகிறதுக்கு சரியாக 20லேருந்து 25 நிமிஷம் ஆகுங்க. பிஸ்கெட் நல்லா வெந்துடுச்சு. இனி ட்ரேவை வெளியில் எடுத்துடலாம். பிஸ்கெட் நல்லா சூடாக இருக்கும். சூடு ஆறுனதுக்கப்புறமா வேற ஒரு ஜாரில் மாற்றி வச்சுருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.